ஜானா விபாவா திட்டம் தொடர்பில் தாம் எதிர்நோக்கியுள்ள அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளில் முன்னாள் பிரதமர் முஹிடின் யாசின் எதிர்வாதம் செய்வதற்கு தயாராகும்படி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கும் பதிலில் தெரிவித்திருக்கிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 2009ஆம் ஆண்டு சட்டத்தின் 23வது விதி உட்பிரிவு 1 கீழ் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து உள்ளடக்கங்களும் போதுமானதாக இருப்பதாக நீதிபதி ஹதாரியா ஷேக் இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். எங்களது கண்ணோட்டத்தில் குற்றச்சாட்டுகள் தெளிவாக இருக்கின்றன என நீதித்துறை இணையதளத்தில் பதிவிடப்பட்ட 31 பக்க எழுத்துப்பூர்வமான அறிக்கையில் அவர் தெரிவித்தார். இதற்கு முன் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த குற்றச்சாட்டுகளை மீண்டு கொண்டு வருவதற்கு அரசு தரப்பு செய்த முறையீட்டை கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நீதிபதி ஹதாரியா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அப்பீல் நீதிபதி குழு அனுமதித்தது. பிரதமர் மற்றும் பர்சாத்து தலைவர் என்ற முறையில் முஹிடினுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அரசாங்கத்தின் அதிகாரி என்ற நிலையில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வருவதற்கு இதுவே போதுமான ஒன்று என நீதிபதி ஹதாரியா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தமது பதவியை அவர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்ற 2வது அம்சமும் இக்குற்றச்சாட்டிற்கு போதுமானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.